என் பேர் பாக்கியலட்சுமி. இதுதான் மணி. முந்தைய காலத்துலலாம் நிறைய மாடு வச்சிருப்பாங்க. அது மாடு காணாம போச்சுன்னா அந்த மணியை கழுத்தில் கட்டி விட்டுருப்பாங்க. அந்த மணி சண்டை கடிச்சு மாடை கண்டுபிடிச்சிருவாங்க. எங்கள் வீட்லேயே நிறைய மாடு இருக்குது. அதனால நானும் எங்கள் மாட்டு கையில் எங்கள் மாட்டு கழுத்தில் அந்த மணியை தொங்க விட்டோம். அதுவும் தொடர்ந்து போச்சுன்னா அந்த மணியை சவுண்டை கேட்டும் நாங்கள் கண்டுபிடிப்போம். நன்றி. என் பேர் வித்யாஸ்ரீ. இது பேர் மணி. இது கோயில் அடிக்கும். நன்றி. என் பேர் கணேஷ்குமார். இது பேர் தான் உலக்கு. முந்தைய காலத்தில் இதை வச்சு தான் அரிசி கோதுமை வளர்ப்பாங்க. இப்போ சில்வரில் வந்துருச்சு. நன்றி. பேர் மகேஷ். இதுதான் முதுமக்கள் தாழ்வு. முந்தைய காலத்தில் யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க இந்த பெரிய பானையோட வச்சு புதைச்சிருவாங்க. அவங்க வச்சிருந்த பொருட்கள் தானியங்கள் எல்லாத்தையும் வச்சு புதைச்சிருவாங்க. நன்றி. என் பேர் பொன்கவின். இது உரல். இது சின்னதாக இருக்குது. எங்கள் வீட்டில் பெரிய உரலும் பெரிய குத்துக்களும் இருக்குது. இப்போல்லாம் சின்னதாக வந்திருக்கு. இதில் இஞ்சி பூண்டு ரசத்துக்கெல்லாம் இதில் இடிச்சுக்கிடுவாங்க. நன்றி. என் பேர் அருண்குமார். இது பேர் செதுக்கி. எங்கள் தாத்தா மரங்களாம் இதை வச்சு தான் தோட்டத்தில் தண்ணி பாய்ச்ச யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு இப்படி களை வெட்டுவாங்க. இப்போலாம் மிஷின் வந்துருச்சு. என் பேர் பங்கஜே. இதான் மண் சட்டி. இதெல்லாம் மேலே தண்ணியாக ஊற்றுவாங்க. இதை குடித்தா உடம்புக்கு குளிர்ச்சி. இதெல்லாம் மேலே சோறு வாங்குவாங்க. கெட்டு போகாமல் இருக்கும். என் பாட்டி இதெல்லாம் கரைச்சி கொண்டு போய் காட்டில் குடிப்பாங்க. நன்றி.